உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அதை வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைக்காதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. அந்த நோயை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, ரகசியமாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நோய் உங்களை விட்டு நீங்கள் உங்கள் சுமையை இன்னொருவரிடம் இறக்கி வைக்கிறீர்கள். பலரிடம் நீங்கள் உங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனைங்க பலரிடமும் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பலரிடமும் இறக்கி வைக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட தான் சொல்லுவீங்க, அப்படி தானே? உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்ககிட்ட தான் உங்கள் பிரச்சனையை சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் மட்டுமே சுமந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை உங்கள் நம்பிக்கையானவர்கள் பலரும் இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையை அவங்ககிட்டலாம் கொடுக்குறீங்க, பகிர்ந்து கொடுக்குறீங்க. உங்கள் சுமையை மற்றவங்ககிட்ட இறக்கி வைக்கணும். அது மாதிரி அவங்க சுமையும் நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. அவங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அவங்கள பற்றி கவலைப்படுவீங்க. முதல்ல உங்கள் பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியாத போது நீங்கள் தான் அதை பற்றி கவலைப்பட்டுருப்பீங்க. உங்கள் பிரச்சனை உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லாத போது உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் மட்டும்தான் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது, மற்றவங்ககிட்ட சொல்லும்போது மற்றவங்களும் உங்களுக்காக கவலைப்படுவாங்க. அப்போது உங்கள் சுமை குறையும். உங்கள் பிரச்சனையை நீங்கள் ரகசியமாக வச்சுருந்தா உங்கள் பிரச்சனையும் உங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கும். அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் சொல்லும்போது உங்கள் பிரச்சனையை நீங்கள் மற்றவங்ககிட்ட இறக்கி வச்சிட்டீங்க. உங்களுக்காக அவங்களும் கவலைப்படுவாங்க, நீங்களும் கவலைப்படுவீங்க, அவங்களும் கவலைப்படுவாங்க. அப்போது உங்களுக்கு உங்கள் பிரச்சனையால் ஏற்பட்ட அந்த சுமை ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் அதுபோல தான் ஒரு நோய் என்பது ஒரு பிரச்சனை. அதனால் உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கும். அந்த நோயை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்காதீங்க, வெளியில் சொல்லுங்கள். சிலர் சொல்ல மாட்டாங்க, வெளியில் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ரகசியமாகவே வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட நோய் இருக்கா, அதை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ அதுக்கு முதல் அடிப்படையாக செய்ய வேண்டிய வேலை வெளிப்படையான அணுகுமுறை. வாழ்க்கையில் உங்களை பற்றி நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும். உங்கள் மீது நம்பிக்கையுடைய அனைவரிடமே நீங்கள் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் உங்கள் உடம்புல நோய் இருந்தால் அதை பற்றி நீங்கள் வெளிப்படையாக உங்கள் மீது நம்பிக்கையுடைய அனைவரிடமே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் நீங்கள் அதை மறைச்சி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் சுமை அதிகமாகும். அந்த நோய் இன்னும் தீவிரமாகும். நீங்கள் வெளியில் சொல்ல அப்படித்தான் நோய் குணமாகும். வெறும் மருந்தால் மட்டுமே நோய் குணமாகாது. வெறும் மருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது யாருக்கிட்டுமே சொல்லலை, டாக்டர்கிட்ட போய் ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அதனால் ரொம்ப கவலையாக இருக்கீங்க. சரி, கவலையாக இருக்கும், கவலையிலேருந்து குணமடையணும், இந்த கவலை நீங்கணும்னு சொல்லி மருத்துவர்கிட்ட போகிறீங்க. அவர் மருந்து எழுதி கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுமா? அந்த கவலைகள் நின்று போயிடாது. அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனையை, உங்கள் மனசில் இருக்கிற அந்த பிரச்சனையை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையை உங்கள் நம்பிக்கையானவர்களிடம் எல்லாருமே நீங்கள் பகிர்ந்துக்கணும், சொல்லணும். அப்போ தான் உங்கள் மனசில் உள்ள இந்த கவலை உங்களுக்கு குறையும், நீங்கும். அதை நீங்கள் மறந்துடுவீங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டா நீங்கள் மறந்துடுவீங்க. உங்கள்கிட்டே நீங்கள் வச்சுருந்தாக்கா அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி தான் உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் என் உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதை நீங்கள் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டீங்கன்னா நீங்களே மறந்துடுவீங்க. நம்ம உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குங்கிறதே உங்களுக்கே மறந்து போயிடும். அதனால் எப்போவுமே நோயை மறைக்காதீங்க. நோயை மறைச்சிங்கன்னா அந்த நோய் பெருசாகும். நோயை உங்கள்கிட்ட ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது குணமடையணும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி நீங்கள் பலரிடமும் வெளிப்படையாக பேசுங்க. அந்த நோயில் என்னென்ன செயல்கள், அந்த நோய் எத்தகையது, அதனால் என்னென்ன பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் பேசுவதற்கு கூச்சவே படாதீங்க. மற்றவங்க கேட்குறதுக்கு தயங்கினா கூட நீங்கள் சொல்வதற்கு தயங்காதீர்கள். ஏனென்றால் அதுதான் இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை. மற்றவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஆனால் அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா உங்கள் உடம்புல நீங்கள் நோய் இருக்குது, அந்த நோயால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கீங்க. அப்படிங்கும்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பெருசு, மற்றவங்களுக்கு வேணால் அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் மற்றவங்க வேணால் அதை பற்றி பேசாமல் இருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நோய் குணமாகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஒரு நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், குணமும் அடையும். சிலர் சுகர் உடம்புல இருக்குன்னா அதை வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க. ஒருத்தர் உடம்புல சுகர் இருக்குன்னா அதை கேட்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் மற்றவங்க இப்படி சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுறக்கூடாது. நம்ம சொல்லணும், நீ சந்தோஷப்பட்டாலும் படு, கஷ்டப்பட்டாலும் படு, நான் என் சுமையை உங்கள்கிட்ட இறக்கி வைக்கிறேன், என் சுமையை நீயும் கொஞ்சம் சுமந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புல என்னென்ன பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசும்போது இறக்கி வச்சுருங்க. உங்கள் சுமையை அவங்களும் சுமந்துட்டு போட்டோம். அவங்க சந்தோஷமாக சுமக்கிறாங்களா,
அல்லது வார்த்தை உங்களுக்காக கவலைப்படுறாங்களா, கவலைப்பட்டுக்கிட்டு சுமக்கிறாங்களா, அதை பற்றி அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து சந்தோஷப்படுவார் நமக்கு, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உறுதியாக கண்டுபிடிக்க முடியாது. நம்மக்கிட்ட உள்ள நோய்க்காக அவங்க சந்தோஷப்படுறாங்களா இல்லை கவலைப்படுறாங்களா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. கவலைப்படுற மாதிரி கூட பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க எப்படி. ஆனால் நீங்கள் எப்போதுமே வந்து அதை பற்றிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் நோய் இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், எல்லார்ட்டையுமே சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த நோய் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டிற்குள் வரும், குணமும் ஆகும். குணமே படுத்திடலாம். நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் உடம்புல உள்ள நோயை எளிதாக குணப்படுத்தி விடலாம். அந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசணும், அது மறைக்கவே கூடாது. கூச்சமே படாமல் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அந்த நோய் வந்து அடாடா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு ஓடி போயிடும். ஒருத்தர் விடாமல் நம்மளை பற்றி எல்லாத்தையும் நம்மகிட்ட இந்த நோய் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கான், இவங்க கூட இருக்கிறத விட நம்ம வெளியே போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புல இருக்கிற அந்த நோய் உங்களை விட்டே ஓடி போயிடும்.